பாகிஸ்தானை பொறுத்தவரையும் அவன் ஒரு நாடே கிடையாது. இதை நம்ம பல தாட்டி சொல்லிக்கிட்டோம். அவனும் ஒவ்வொரு நாளும் அதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான். காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் எங்க நாடே இல்லைன்னு நம்ம மக்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சுன்னா நம்மளை ஆள விட மாட்டாங்க, ஆட்டைய போட விட மாட்டாங்க அப்படின்னு அவன் கையில வச்சிருந்த ஒரே ஃபார்முலா இந்திய எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, இந்தியாவை காட்டிலும் நம்ம தான் பெரிய ஆள், இந்தியாவை காட்டிலும் நம்ம வளர்ந்துட்டோம், இந்தியா கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, நம்ம கிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள், அதாவது இப்போ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்தியா என்ன செஞ்சாலும் நாங்களும் செஞ்சுட்டோம் அப்படிம்பாங்க. நாங்களும் செஞ்சுட்டோம்பாங்க. அதுல ஒரே ஒரு விஷயம் செஞ்சது என்ன அப்படின்னா அணு ஆயுதம் மட்டும்தான். ஆனா அதுல உண்மை என்ன அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்சோம், அவன் திருடிட்டு வந்தான். அதுலயும் இந்த திருட்டு பையில நடுவுல அமெரிக்கா புடிச்சுப்புட்டான். புடிச்சுப்புட்டு டேய் பாகிஸ்தான்காரனா நீனு, இந்தியா வச்சிருக்கான், ரைட், இந்தியாவுக்கு ஒரு செக் வைக்க இவன் தான் நல்ல அடிமை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான். இல்லாட்டி அன்னைக்கே பாகிஸ்தானோட அணு ஆயுத கனவு, திருட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிருக்கும். அமெரிக்கா பண்ண வேலை. அவனுக்கு பொழப்பே இத. அல்கைதாவை வளர்த்தது யாரு? அமெரிக்கா. இந்த மாதிரி கடந்த காலங்கள்ல யாரெல்லாம் தேடி தேடி போய் டிக்கெட் கிழிச்சு கொடுத்தானோ அவனுங்களை பூரா தேடி தேடி உருவாக்குனதே இந்த பையதான். என்ன பண்றது, அவனுக்கு அப்படி ஒரு யோகம். அவனே ஒருத்தனை உருவாக்கி அவனே அவனுக்கு எதிரியா வந்து திருப்பி அவனே அவனை அழிச்சிடுறான். ஓ மை காட், படமா எடுத்தா பிச்சுக்கிட்டு போக மாட்டேக்கு, அப்படி சப்ஜெக்டா இருக்கு. சரி, பொறுமையா இன்னொரு நாள் பார்ப்போம். இப்ப இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்தியாவை காட்டி காட்டி அடி வாங்கினதெல்லாம் போதும், இந்தியாவை காட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்தியா வேக்சினை கண்டுபிடிச்சிச்சு, பதிலுக்கு நானும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது, அட்டி உரிச்சு எடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்தியா பல விஷயங்கள்ல இப்ப சாதிச்சுக்கிட்டு இருக்கு, நானும் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்பயும் அடி உரிச்சு போடுவாங்க. கடைசியா ஒண்ணு சோதனை எலி மாதிரி ஒன்னே ஒண்ணு செய்வோம் அப்படின்னு பாகிஸ்தான் சமீபத்துல செஞ்சது என்ன அப்படின்னா, ரஷ்யாவுக்கு அவர்களும் ஒரு விசிட்ட போயிட்டு வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டேன்ட்டான். ஏன்டா நீ போனது தானடா தெரியும், நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்லி முடிக்க, அங்கிட்ட இருந்து ரஷ்யா அறிக்கையை விட, நான் முதல்ல ஆயில் தரேனே சொல்லடா, அப்புறம் எங்கிட்டா டிஸ்கவுண்ட்ல ஆயில் தரதை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஓடுங்கடா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயா சாமி உள்ளூர்ல வாழணும் இல்ல கொன்னு போடுவாங்க அப்படின்னு ரஷ்யா காலில் கையில விழுந்து, இந்தியாவுக்கு வாங்கின டிஸ்கவுண்ட் இல்ல, மினிமமா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து ஒரு டிஸ்கவுண்ட் போய் தொலை அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த போய் தொலைக்கு பின்னாடி சீனா இருந்துச்சு. கொடுத்த டிஸ்கவுண்ட்டா அவன் ஏதோ டேலி பண்ணிக்கிட்டான். ஆனா அந்த ஆயிலை வாங்கிட்டு வந்து இவர்களோட வளமையான எந்திரங்கள் ரஷ்ய ஆயிலுக்கு சூட் ஆகல. அதனால காஸ்ட் ஒன்றும் பெருசா வித்தியாசம் ஆகல. சொல்ல போனா கொஞ்சம் லைட்டா கூடுது முதலாளி அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்டே விட்டாங்க. கடைசியில அவனுங்க பண்ண ட்ராமா அதான். அதுக்கப்புறம் அந்த வேலைகளே விட்டாங்க. இப்ப இந்தியா கிட்ட அட்டி வலுவா வாங்கியாச்சு. இப்ப இந்தியாவை தடுக்கிறதுக்கு என்ன வழி? ஒண்ணுமே கிடையாது. காரணம், இந்தியாவை தடுக்க முடியாதுன்னு அவனுக்கும் தெரியும், அவங்க அப்பனுக்கும் தெரியும். ஆனா பயப்புள்ள ஏமாத்தி வந்தது என்ன, அணு ஆயுதம் எங்க கிட்ட இருக்கு பாத்துக்க, டெல்லி இருக்காது அப்படின்னு. ஆனா நம்ம எல்லா காலகட்டங்கள்லயும் சொல்றதா, பாகிஸ்தானே இருக்காதுடா, அதை பத்தி யோசிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் அணு ஆயுதம் இருக்கு, பாகிஸ்தானை அப்படிலாம் டீல் பண்ணிட கூடாதுன்னு ஒரு டசன் கூட்டம் இங்க உட்கார்ந்து பேசும். அது யாருக்கான ஆதரவான கூட்டம் அப்படிலாம் நமக்கு தெரியாது. ஆனா இங்க உட்கார்ந்து பேசுவாங்க, அணு ஆயுதம் இருக்கிற நாடு பார்த்துதான் பேசணும் அப்படின்னு. இவனே இப்படி பேசினா மதம் எப்படி பேசுவான், கேட்கவே வேண்டாம். இப்ப வரையும் ட்ரம்ப் அதை வச்சுக்கிட்டு தான் சாதிச்சுக்கிட்டு தெரியாது. 2 அணு ஆயுதம் உள்ள நாட்டுக்கு மத்தியில நான் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஏழை அவங்க காலில் விழுந்து கதறினேன், அதுக்கப்புறம் தான் அடிக்கிறத நிப்பாட்டணும், நீ என்னையா பண்ண? இதுக்கு அவர் பதில் சொல்லுவாரான்னு கேட்டா, அவரு அமெரிக்க அதிபர், அது போக டொனால்டு ட்ரம்ப் பதில் சொல்லுவாரா? அவரும் இதுக்கான பதில் தான், டே ஆப்பிள் அங்க தயாரிக்க கூடாது அப்படிங்கிறது இதற்கான பதில் தான். பதிலுக்கு நம்ம போய் காலில் விட முடியுமா? அந்த சப்ஜெக்டை அப்படியே விட்டு போக வேண்டியதுதான், அதுக்கடுத்து அடுத்த விஷயங்களை கூடி பேசி முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு இந்தியாவும் கிளஞ்சு போச்சு. ஆனா இப்ப பாகிஸ்தான் இப்படி கிளஞ்சு போக முடியுமா அப்படின்னு கேட்டா, திருப்பி அணு ஆயுதம் இருக்கு, இந்தியா நம்மளை அடிக்காது அப்படிங்கிற தியரி வேலை செய்யாது. ஒட்டுமொத்தமா பயப்பிள்ளைகள் கைகால் நட்டுங்கி போயிருக்காங்க. ஆசிம் முனிர் ஃபீல்டு மார்ஷல் பதவி வாங்கினதுதான் மிச்சம். ஆனா அதை வாங்கிட்டு ஒரு கொண்டாட்டமும் இல்லை. ராணுவ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அந்த அரசியல்வாதியா மாறிட்டா பாதுகாப்பு உசுறு பொழைச்சிடலாங்கிற திட்டமும் இருக்காமா. காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை ஜெனரல் சுலைமானிய பொறுத்தல் மாதிரி நம்மளை பொறுத்தல்ட்டாங்கன்னா, இதே பாகிஸ்தானோட பிரதமரா மாறிட்டோம்னா போர்த்தள்ள முடியாதுல்ல, 1000 தான் நடந்தாலும் குறி வைக்க முடியாதுல்ல அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டத்துல ஆசிம் முனிர் துடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது அணு ஆயுதம்லாம் பத்தாது, அதை காட்டி பயமுறுத்த முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம அணு ஆயுதம் இருக்குன்னு பயமுறுத்த வேணாம்,
ஆனாலும் வேற விஷயமும் இல்லை. அப்ப டக்குன்னு சீனாவா நம்ம மாறிடுவோம். அணு ஆயுதத்தோட எண்ணிக்கையை அதிகரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். சொன்னதோட விளைவு என்னவாகும்? ஆட்டோமேட்டிக்கா இதே மாதிரி ஒருத்தன் ஊருக்குள்ள கூவிக்கிட்டு இருக்கான். யாரு? சீனா தான். அமெரிக்கா வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு, அமெரிக்கா எங்க மேல பாயறதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி வார்ஹெட்டை கூட்டுறது. கூட்டினா என்னடா ஆகும்? கூட்டினா அமெரிக்கா எங்களை தொடாதே அப்படிங்கிற மாதிரி அணு ஆயுதத்தை கூட்டிக்கிட்டு இருக்கார்கள். அது உண்மை பொய் இதெல்லாம் பிரம்மாண்டமான கேள்வி. இப்பெல்லாம் உட்காந்து பதில் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. காரணம், அடிக்கணும்னு திட்டம் போட்டதுக்கு அப்புறம் அமெரிக்கா 1000 வழிகள்ல பூந்து வரும். இவனை 1000 வழிகளை தடுக்கணும். அதுக்குள்ளயுமே 2 பேருக ஓஞ்சிருவாங்க. சீனா கூட கொஞ்சம் ஓஞ்சிருக்கான், சரண்டர் ஆகிருக்கான். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போக அமெரிக்கா தயாராகிக்கிட்டு இருக்கு. அதனால வார்ஹெட்டை கூட்டுறது மூலியமா சீனா தப்பிக்க முடியுமானா நமக்கு தெரிஞ்சு தப்பிக்க முடியாது. ஆனா அந்த தியரியை எடுத்து மக்கள் மத்தியில கிளச்சு விட்டோம்னா, பாகிஸ்தானுக்குள்ள அப்படியே பரவ விட்டோம்னா ஓரளவு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதா இப்ப பாகிஸ்தான்ல உள்ள வீணா போன அரசியல்வாதியும் தீவிரவாத ராணுவ கூட்டத்தோட ஒரே எண்ண ஓட்டம். அதனால அவர்கள் இப்ப அணு ஆயுதத்தை இன்க்ரீஸ் பண்ண போறாருங்களாமா. பண்ணிட்டாங்கிறதே தகவல் வருது. எப்படா அப்படின்னா 1-2 மிலிட்ரி டெலிவரி கூடி இருக்கு. இது எங்க இருந்து கூடும்? வீணா போன சீனா, துருக்கி, அப்புறம் ஹாங்காங் யாரா வச்சிருக்கா அப்படின்னு மட்டும் நம்ம கேட்டக்கூடாது. அதை ஒரு தனியாவே நம்ம வச்சுக்கணும். அதுக்கு தனியாக ஹாங்காங் டாலர்னு பேசிக்கணும். வர்த்தகமும் தனியான ஸ்டைல்ல முடிவு பண்ணிக்கணும். அடுத்து இல்லீகலோட ஹப்பு ஏசியா பகுதிகள் வேர்ல்ட்லேயே மேக்சிமம், அதுல ஏசியால 100% யாரா அப்படின்னு கேட்டா அன்னை யூஏஇ தான். வேற வழியே இல்லை. இந்த 4 சேனல்கள்ல இருந்து பெரிய அளவுல டெலிவரி எடுத்திருக்காங்க. இல்ல பெரிய அளவு டெலிவரின்னா 4 நாட்டுல இருந்து 4 டெலிவரி, அவ்வளவுதான். நியூக்ளியர் வார்ஹெட்டை இன்க்ரீஸ் பண்றதை நோக்கி நாங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல போஸ்ட் ஒட்டுறார்கள். உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டா உண்மையா இருக்கலாம். இப்ப அவங்க கிட்ட இருக்கிறது 170 சொல்லப்படுது. எவ்வளவு தூரம் உண்மை பொய்ங்கிறத தாண்டி இந்த 170 அச்சீவ் பண்ற காலகட்டங்களே இவனுக்கு பிச்சை எடுத்த காலகட்டங்கள் தானே. இந்தியாவுக்கு செக் வைக்கணும்னு அங்கிட்டு பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல இன்னும் ஒரு 10 வாரத்துக்கு பம்ப் பண்ண மாட்டாங்களா? தெரில. பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன பண்ணாலும் சரி, இந்தியா இறங்கி அடிக்கும். அடிச்சு உன்னைய ஒளிச்சு கட்டும். அதுக்கு பதிலா பிரெட் உட்காந்து உள்ளூர்ல திங்கலாம்ல, நிம்மதியா திங்கலாம்ல. நாங்க எது கேட்க போறோமா? நாங்க கேட்க போறதும் இல்ல, தண்ணி கொடுக்க போறதும் இல்ல. வார்ஹெட்டை கூட்டிக்க, இல்ல ஆசிம் முனிருக்கு ஃபீல்டு மார்ஷல் பதவியை விட்டுட்டு இன்னொரு ஒரு 9 தலை கூட செட் பண்ணுங்கடா. யாரா இப்ப வேணாம்னா? தண்ணியும் கிடையாது, டார்கெட்ல இருந்து பின்வாங்க போறதும் கிடையாது. டார்கெட் என்ன? ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கிறது. அதை நோக்கியும் பின்வாங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி மிரட்டலான பதிலடிய டெல்லி கொடுத்துருக்கு. இப்ப வார்ஹெட்டை கூட்டியும் புண்ணியம் இல்லைங்கிறது ஊர்ல உள்ள அம்புட்டு பேருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப பாகிஸ்தான் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. பாகிஸ்தானுக்கு வழக்கமா தெரிஞ்சது என்ன? காலில் வந்துட்டு அங்க போய் நான் விழுகலையே, நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன், வெற்றி கொண்டாட்டத்துல ஈடுபடுறது. அதை நோக்கி போவார்கள். அதுவும் 10 நாளைக்கு தான். தண்ணி சுத்தமா நின்றும். அதுக்கப்புறம் கதறத நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.